பெற்றுதான் உள்ள போகணும். சொந்த வீட்டுக்கு கூட சலாம் சொல்லி அனுமதி பெற்றுதான் வீட்டுக்குள்ள போகணும். இன்னைக்கு நாம் நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீடு தானே என்று சொல்லி சர்வ சாதாரணமா உள்ள போயிடும். கதவை திறந்து பெல் அடிப்போம். திறந்துருந்தா திறந்துட்டு என்ன செஞ்சிருவோம், ஏம்ல யாரையும் காணல, இல்ல எங்க போய் கிடைக்கிறியோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், வீட்டுக்குள்ள போயிடுவோம். அப்படி போகுவதே மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அது நமக்கு நெருங்கியவர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, நம் சகோதரனுடைய வீடாக இருந்தாலும் சரி, நம் பிள்ளைகளுடைய வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலிருந்து அனுமதி பெறாமல் அந்த வீட்டுக்குள் நுழைவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதஸ்தஅதன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அனுமதி கேட்டால், ஒரு வீட்டுக்கு போறார், போய் சலாம் சொல்ற, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்லி, இல்லைன்னா பெல்ல சலாம் சொல்லிட்டு பெல் அடிக்கிறார். பெல் அடிச்சுட்டு 3 தடவை அனுமதி கேட்பதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறார். சொல்றாங்க, இதஸ்தஅதன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அனுமதி கேட்டால், சலாசன் 3 தடவை அனுமதி கேட்கிறீங்க, 3 தடவை அனுமதி கேட்டீங்க, அங்க இருந்து அனுமதி பதில் வரவில்லை என்றால், உள்ளே வருவதற்குண்டான எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்றால், அடுத்த மாத்திரத்துல சொன்னாங்க, அந்த இடத்தை விட்டு திரும்பி போயிரு.